எனக்கு பயமா இருக்குடா ப்ரொடியூசர். என்னடா எபிசோட் எடுக்கிற? எனக்கு பயமா இருக்குடா. கண்ட வார்த்தையில திட்டு விட்டேன் நானு. ஐயோட மொட்டை போடா இங்கிருந்து. அடிக்கிற மாதிரியே வரானே. போயிட்டான்னு நினைக்கிறேன். சத்தத்தை காணும். சாத்தானே அப்பாலே போ. சாத்தானே அப்பாலே போ. சாத்தானே அப்பாலே போ. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெயஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். பல வருஷம் பின்னோக்கி உள்ள காலகட்டத்துக்கு நீங்க தெரியாம போய் மாட்டிக்கிறீங்க. அங்க போய் பார்த்தா மனிதர்கள் எல்லாரும் சாப்பாடு இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உணவுக்கு வேற வழியே இல்லாம மனிதர்கள் பேய்களே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. முடிஞ்சா மனிதர்களையும் சாப்பிடுவாங்க. இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்க. ஜோசன் டைனாஸ்டி மாதிரியே இருக்கு. நான் முன்னாடியே வந்த மாதிரி இருக்கு. நான் கடைசி இங்க வந்து ஒரு 3 வருஷம் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன். இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? இந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வருது. வா, ராயல் ஆர்மி. நான் திரும்பவும் என்னோட காலகட்டத்துக்கே போறதுக்கு 5 பொம்மைகளை கண்டுபிடிக்கணுமா? ஆமா, நான் தான் இப்போ உங்களோட பாடிகார்டு. வாங்க போலாம். மந்திரிச்சு விட்ட மாதிரி 5 பொம்மைகள் இருக்கும். அதை கண்டுபிடிச்சாதான் திரும்பவும் ஜின்னோட காலகட்டத்துக்கு போலாம். கடவுளே, திரும்ப பெருசா இருக்கே. இங்க இருக்கிற மனுஷங்கெல்லாம் மனுஷங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாததுக்கு பேய்களையும் சாப்பிடுறாங்க. உங்களை கூட சாப்பிடுவாங்களே. நீங்க வேற பக்கம் சதபத்தா இருக்கீங்க. வாய வைக்காதீங்க, பேசாம இருங்க ராயல் ஆர்மி. பொம்மை எப்படி இருக்கும்? இப்படிதான் அது பார்க்க. இதுதானா? இதை நீங்க 5 கண்டுபிடிக்கணும். போன வாட்டி வந்த பஜ்ஜின்னு பெருசா விளையாண்ட மாதிரி தெரியல. இந்த வாட்டியாச்சும் விளையாடுறாரான்னு பார்ப்போம். வாங்க போலாம். ஓ ஓ, இந்த இடத்த பார்த்தீங்களா? ஃபுல்லா பச்சை பச்சை வச்சிருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி பின்னாடி பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு என் கண்ணில் இதை கட்டி விட்டுட்டாங்க. என்னாச்சு? என்ன சத்தம்? எங்க போற? அது வந்து இங்க உட்காரு. ஐயோ, இதை கண்டுக்காமலே போயிருக்கலாமோ? திரும்ப எதிர்த்து போவோம். நம்ம பேச்சு கொடுக்காம இருந்தால் சும்மாவே இருக்கும் போல. நம்ம தான் வாயை திறந்து வெட்டியா மாட்டிக்கிறோம். மரியாதையா உட்காந்து என்ன வர? என்னது உன்னைய வரணுமா? உன்னையெல்லாம் வரணும்னு தலையெழுத்தா இருக்க பத்தியா? ஆ, மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. வாய் இழுத்துக்குச்சு. ஓகே, இந்தா இதுக்கு மேலே டீட்டெயிலாக ஒருத்தரும் வரைய மாட்டான். வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லி சீக்கிரம். என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்க? வரைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன்ல. என்னங்க இது பேய்? இது ஓரளவு வரைஞ்சிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க பாரு. என்ன இது? இது நல்லாவே இல்ல. திரும்பவும் வர. ஓ, நீ என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? உன் மூஞ்சிக்கு இதுவே பெருசு. என்ன சொன்ன? ஒன்றும் பண்ணிடுறத நில்லு வரேன். ஒரே தொல்லையா போச்சு. பேயெல்லாம் தொல்லை பண்ணிட்டு வர என்ன டெக்கரேஷன் மட்டும் போட்டு ஏமாத்த வேண்டியதான். இப்போ வந்து பாரு பாரு, எம்புட்டு அழகா இருக்குன்னு பாரு. என்ன பார்க்குற? வரைபடத்தை பாருப்பா. இவ்வளோ வரைஞ்சு கொடுத்தும் இந்த பேய் எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்ல மாட்டேங்குது. ரொம்ப கெட்டனம் பிடிச்சி கிடக்கு. இது நல்லாவே இருக்காது இந்த பேய். நீ வேணா பாருங்க. 5 வயசு புள்ள கூட அழகா வரையும். பேயோட வேலை மட்டும் பார்க்க சொல்லுங்க. அங்க போ. ஒரு வழியா வழி சொல்லிடுச்சு அந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு. இது கூட எவ்வளவு போராட்டமா இருக்கு. நீங்க வேற பின்னாடி திரும்பி பார்க்காதீங்கன்றீங்க. பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தான் ஆபத்து. அப்படி என்ன ஆயிட போகுது பெருசா? அச்சோ, யாரோ வெட்ட வெளியில கக்கா போறாங்க. தம்பி, இது பேய்ப்பா. பேயா? ஹலோ, யார் இது? தயவு செஞ்சு பூமியை மாசுபடுத்தாதீங்க. இந்த மாதிரி பேய்களை சிரிக்க வச்சா அதுங்களும் சிரிச்சிரும். கேம் சுமூகமா போயிடும்ல. நீங்க தான் அந்த கக்கா போன பேயா? சும்மா தான் கலாய்ச்சையா அழுவுறீங்க. நில்லுங்க, ஒரு நிமிஷம் போகாதீங்க. ஐயோ, கலாய்ச்சி விட்டனா? அவ்வளோ கலாய்ச்சும் திரும்பவும் நீ கக்கா தான் போற பத்தியா? உனக்கு அறிவே இல்லை. ஆஹா, கோவம் ஆயிடுச்சோ? எதிர்த்துக்கிட்ட வருது. ஐயோ, முஞ்ச கிளாஸ் காட்டாது. எனக்கு வழி சொல்லு. என்ன நீ ஜெயிச்சிட்டா உனக்கு வழி சொல்லுவேன். விளையாட்டுல நீ என் கூட தோத்துட்டா அவன் கையை கடிச்சு சாப்பிட்டுருவேன். என்ன? கையை கடிச்சு சாப்பிடுமா? விளையாடு. என்னது இது? டிஷ்யூ பேப்பரை ஊதி ஊதி விளையாடுங்க. அந்த கேமா இது? பேய்க்கு இப்படி இதெல்லாம் தருது? அந்த பேய் பார்க்காதப்ப சீட்டிங் பண்ணி விளையாடுவோம். நான் இப்போ அவுட் ஆயிட்டா, அதை பார்த்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகுது? கையை கடிக்க போகுது. என்ன சொல்றீங்க? எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. என்ன சான்ஸ் கிட்ட அழுவுற? அப்பதான் நீ நல்ல பேய்.
கேமரா டைரக்டர்ஸ் சொல்றாங்க பத்தியா? இந்த முறையாச்சும் நான் ஜெயிச்சாகணும். ஒரு வழியை நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ எனக்கு அந்த வழி சொல்லுமா சொல்லாதா? சீக்கிரம் சொல்லுங்க. எந்த பக்கம் போகணும்? ஓ, இந்த பக்கமா? நல்ல வேலை. ஒரு வழியாக வழியை சொல்லிடுச்சு. இப்போ நம்ம கிளம்பி போகலாம் அந்த இடத்த விட்டு. எனக்கு பின்னாடி பார்க்கவே பிடிக்கல. அந்த பேய் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்க சொல்லுது. நான் தான் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, பின்னாடி பார்க்காமல தருவோம். எங்கே போன அந்த பேயை? கையை போட்டு நீட்டு வாங்கிக்க. ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இதுக்கப்புறம் இங்கே நிற்கவே கூடாது. நான் மெம்பர்ஸோட போனப்போ எவ்வளோ ஜாலியாக போனேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா? உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் கொடுத்து என்ன பயமுறுத்துறாங்க. நானே பயத்துல போயிட்டு இருக்கேன். குறுக்க எந்த பேயும் வந்துடக்கூடாது. சிலந்தி சீப்பு. நீங்க நிறைய சடையை சிந்திக்கிற மாதிரி ஆகும். வாங்க போகலாம். ஏன் பயமுறுத்தியா இருக்கீங்க? நடக்க போறத சொல்லுங்க. ஏதோ ஒரு பேய் காதுகிட்ட வந்து மணி ஆட்டிட்டுலாம் போகுது. இந்த பாடிகார்டு இப்பெல்லாம் என்ன பண்றாரு தெரியல. அவர் நைஸா பேய் போனதுக்கு அப்புறம் வராரு. திரும்பி பார்க்காதீங்க. ஏன் என்னாச்சு? ஐயோ, எவ்வளோ ஒருத்தர் பின்னாடி நிற்கிறான் போலயே. இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பின்னாடி சுத்தமா திரும்பி பார்த்துடவே கூடாது. புரியுதா? சரி சரி. இந்த சில்ட்ரன் டாஸ்க் பண்ற வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சா? திரும்ப திரும்ப டாஸ்க் பண்ண சொல்லுவாங்களா என்ன? அது எப்படி எனக்கு தெரியும்? சரி. ஐயோட மொட்டை போடா இங்கிருந்து. அடிக்கிற மாதிரியே வரானே. போயிட்டான்னு நினைக்கிறேன். சத்தத்தை காணும். ஏய், இது யாரு? புது பையா இருக்கு. என் கூட விளையாடு. ஒண்ணு வரைய சொல்றது இல்லாட்டி விளையாட சொல்றது. இதுல அதுங்களுக்கு என்ன சந்தோஷமோ தெரியல. ஐயோ, மூஞ்சி கிட்ட வந்துட்டு போகாத. ஒரு சில ஆங்கிள் சுகா மாதிரிலாம் இருக்க. நோந்து போ. நீ பண்ற ஆக்ஷன் நடக்கிற விதம் எல்லாமே அவன மாதிரியே இருக்கு. ரைட்டு கையாங்க வை. இங்கயா? இப்ப நீ உன் கால் எடுத்து அங்க வை. உன்னை விட நான் நல்லாவே விளையாடுறேன். அத நான் நடக்க விட மாட்டேன். இந்த கேம்ல விளையாடி என்ன தோக்கடிக்கலாம். உள்ள பாரு. வா விளையாடலாம். உனக்கு தான் கஷ்டமா இருக்கு நல்லா தெரியுது. நீ வெளியே நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ சரிக்கு விழுவ போற பாரு. உன்னால தாக்கு பிடிக்க முடியல தானே? உண்மையை ஒத்துக்கோ. நீ கீழே விழுவு. ஏன் சொல்றத செய்ய மாட்டேற? சீக்கிரம் விழுவு. எனக்கு நேரம் இல்ல. பரவாயில்லையே, ஒழுங்கா விளையாடுறியே. ஓ, நான் ஒழுங்கா விளையாடுறேனா? ரொம்ப நன்றி நன்றி. ஒரு பொம்மையை என் கையில கொடுத்துட்ட. இது உனக்கு தான். அந்த பக்கம் போ. ரொம்ப நன்றி. பாரு, நீயே கால் விரிஞ்சு சரிச்சிட்ட. அதனால நீ அவுட் ஆயிட்ட. நான் தான் வின் பண்ணேன். எனக்கான வழியை சொல்லிடு. எனக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடு சீக்கிரம். இந்த இடம் பார்க்க பயங்கரமா இருக்கு. யார் பாது? இதுக்கப்புறம் அந்த கடவுளாலே முடியாது. என்னால உங்க கூட வர முடியாது. நீங்க மட்டும் தான் தனியா போய் ஆகணும். என்ன பாடிகார்டு இப்படி சொல்லிட்டாரு? அவர் கூட வர மாட்டாரா? ஆமா, அவர் சும்மாவே வர மாட்டாரு. பேய் இல்லாதப்பே வராதவர். பேய் இருக்கிறப்ப வந்துருவாரா? எப்படியாச்சும் இந்த கிராமத்துட்டு வெளியே போய் உங்களோட காலகட்டத்துக்கு போயிருங்க. ஆனா என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த கிராமத்துல தான். நான் வரேன். அட்லீஸ்ட் கேமரா மனசு கூட துணைக்கிடுவாங்களா? இல்ல, உன்கிட்ட கேமரா கொடுத்துரும். நீயே வீடியோ எடுத்துக்கிட்டு போ. என்ன சொல்றீங்க? பேய்களை திரும்பி வேற பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ராயல் ஆர்மி நீங்களா? ஒரு பாதி தூரம் வரேன், நீங்க போங்க. ரொம்ப நன்றி ராயல் ஆர்மி. இந்த டார்ச் லைட் உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஏது டார்ச் லைட்லாம்? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். இந்த இடமே எனக்கு பிடிக்கல. இந்த இடத்த பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. திருமணம் முதல்ல வெளில போயிடலாமா? இந்த ரூம்குள்ள ஏற்கனவே யாரோ ஓடி பிடிச்சி விளாண்ட மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்தேன். இப்போ இதுக்குள்ளே என்ன போக சொல்றீங்களா? யாரா நீ? யாரோ ஒருத்தன் பாதி உசுரோட துடிக்கிறானே. எந்திரிச்சு வந்துடாம வந்தா சரி. அப்படியே கரடா எந்திரிச்சிடாதரா. அதான் எனக்கு உள்ள போக பிடிக்கல. பயமா இருக்கு. தயவு செஞ்சு எந்திரிச்சிடக்கூடாது. என் மட்டும் எந்திரிச்சிட்டான் என் ஜோலி முடிஞ்சிருச்சு. பின்னாடி யாராச்சும் வந்துட போறாங்க. இந்த இடத்துல நான் எப்படி பொம்மையை தேடுவேன்? ராயலாமே நீங்களும் உள்ள வரீங்களா? நீங்களே போங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? தெரியாம பின்னாடி திரும்பி பார்த்துட்டேன். ஐயோ, ஒரு மோசமான உருவம் நிக்குது. இப்ப என்ன ஆகுதோ? என் தலை சும்மா இருந்து தொலைய மாட்டேங்குது. அங்கே இங்கேயும் திரும்பிக்கிட்டே இருக்கேன். ஐயோ, எல்லா பேயும் என்ன ரவுண்டு கட்டுது.
எல்லாம் கிட்ட வருதுங்க. இந்த பயத்துல நான் எப்படி இந்த பொம்மையை வர தேடுறது? ஐயோ இந்த பேய் வேற என்ன ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க. அந்த கிட்ட வர வரன்னு சொல்லுங்க. நீ யாரா புதுசா இருக்க? என்ன வந்து போடா. கிட்ட வராதடா. ஐயோ வந்துட்டே இருக்கானே. சொல்ல சொல்ல கேட்க மாட்டானே. ஐயோ இந்த பேய் வேற கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துகிட்டு இருக்கு. எல்லா பேய்களும் என்ன சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்குங்க. நான் என்ன பிடிச்சு தப்பிச்சாகணுமே. நான் வந்து போங்கடா. முன்னாடி இந்த பேய் நிக்குது, பின்னாடி அந்த பேய் நிக்குது. என்ன பண்றது நானு? எனக்கு பயமா இருக்குடா ப்ரொடியூசர். என்னடா எபிசோட் எடுக்கிற? எனக்கு பயமா இருக்குடா. கண்ட வார்த்தையில திட்டு வேண்டாம் நானு. ரொம்ப நேரம் இந்த பேய் என் கூட நிக்குது. இதம்மா நீ மேக்கப் போட்டு அழகா தான் இருக்க. சரி இப்போ நான் வந்து போ. என்னோட அழகுல இந்த பேய் வாங்கிருச்சோ என்னமோ யாருக்கு தெரியும். இந்த பொம்மைலாம் எங்கே போயிருக்கோம்? திட்டி விட போறா. பொண்ணுன்னு பாக்குற ஓடி போயிருக்கிறது. அடிச்சு விட பாத்துக்க. இன்னும் நிறைய இடம் இருக்கு, அங்கேயும் நீங்க போகணும். அங்கெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. எப்படி அங்கெல்லாம் போறது? எனக்கு பயமா இருக்கு. பேய் நின்றுகிட்டே இருக்கு. நான் வந்து போக மாட்டேங்குது. சீக்கிரம் போங்க. என்ன மட்டும் போனா நான் எப்படி போவேன்? இந்த ராயல் அருமையும் கூட வர மாட்டேன்றாரு. தனியா போன்றாரு. எனக்கு பயமுக்கு. அந்த பட்டுக்குள்ள பொம்மை இருக்கு. நான் எப்படி போய் எடுக்கிறது? சரி ட்ரை பண்ணுவோம். பொம்மை எடுக்க போனா அடிக்க வருது. சாத்தானே அப்பாலே போ. சாத்தானே அப்பாலே போ. சாத்தானே அப்பாலே போ. பரவலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே. கர்த்தரே இந்த துஷ்டத்தை இடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். இந்த பேய் எப்படா வந்துச்சு? கடவுளே நான் போற வழியில எந்த தடையும் வந்துடக்கூடாது. யாராச்சும் இருக்கீங்களா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். போற வழியில எந்த தடையும் இல்லை. ஆனா பின்னாடியே 2 தடை வந்துகிட்டு இருக்கேன். அதுல கடந்து எப்படி போறதோ தெரியல. நான் வந்து போய் தொலைய மாட்டேங்குது. யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா பதில் சொல்லுங்க. இது சுகர் இந்த ஜெயில் மாதிரியே இருக்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடம் மாதிரி தான் இருக்கு. எட்டி பாக்குது. ஜன்னல்ல இருந்தெல்லாம் வந்து எட்டி பார்க்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு இந்த பேய் வந்துருச்சு. ஐயோ ரொம்ப பயமுறுத்துறாங்களே. 7 பேர் ஒன்னா பரப்ப இவ்வளவு பயமுறுத்திருக்காங்களா? நான் தனியா வந்து சீக்கிரம் இப்படிலாம் பண்றாங்க. இந்த இடத்துக்குள்ள போக எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் இந்த பேய் இங்க வந்துருங்க. என்னடா இது இருட்டாயிடுச்சு. ஏய் கத்தி எல்லாம் கொடுக்காதீங்க. நான் தெரியாம நான் வந்துட்டு என்ன வருது? ஐயோ உசுரோட விளையாடுறாங்களே இவங்க. இது என்ன தலைகையில தொங்குது? எந்திரிச்சிடாதுல்ல? ஓகே. டெட் பாடி தொங்கிட்டு இருக்கு. இந்த புள்ள தொடர வேலையில வச்சுக்கிறது. நான் ஒரு ஜென்டில்மேன். எவ்வளோ சீக்கிரம் வச்சு இந்த பொம்மையை கண்டுபிடிச்சு வெளியே போறணும். அவ்வளோ தூக்கம் அவனுக்கு தான் நல்லது. கஷ்டப்பட்டு வெளியே இருக்கிற பேய்க்கு கூட போட்டி போட்டு ஜெயிச்சு வழி தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்து ஜெயிக்கலனா எல்லாமே வீணாயிடும். என்ன அது வெளிச்சமா இருக்கு? ஐயோ ஐயோ என்னது இதெல்லாம்? இந்த இடம் ரொம்ப ஆபத்தா தெரியுது. குடூரமான பேய்களா இங்க பார்த்துட்டு கிளாஸுக்குள்ள இருந்தெல்லாம் பேய் வருது. ஐயோ சவருக்குள்ள இருந்தெல்லாம் பேய் வருது. கீழே பார்த்தா பண பொட்டிலாம் கிடக்குது. இதுக்குள்ள பணமும் கிடக்கு. இப்போ என்ன செய்யுது? ஓ ஓ ஓ என்னோட கண்டால பிடிக்கல. இங்க இருந்து போயிரு. என் கண்ணு முன்னாடி இந்த பேய்கள் நிக்க கூடாது. எனக்கு பேய்னால பிடிக்காது. எனக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்க போல. அடுத்து இங்கே வேற இன்னொரு பேய் உட்காந்துருக்கு. இந்த எபிசோடுக்கு மொத்தம் எத்தனை பேய்டா பண்ணீங்க? இந்த பேய் என்ன பண்ண போதோ பயமுடுத்தாம தான் சரி. எல்லா பேய்களும் பயமுடுத்துது. வெளியே இருந்த பேய்ங்க மட்டும்தான் நல்ல பேய்ங்க போல. அதுங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன். ஒரு செகண்ட். ஐயோ நீ எப்படி பார்க்காத என்ன சாப்பிடுவா போலயே. நான் பட்டு இந்த பொம்மையை விட்டு தேடிட்டு கிளம்பிடுறேன். என்ன தொலைப்படாதா. ஐயோ என்ன ஆடுற? ஐயோ நீ சும்மா நீனால பயப்படுவேன்.
இதுல நீ மூமெண்ட் வேற தெரியா, சும்மா இரு பேசாம. கிட்ட வராத, கிட்ட வராத. இங்க இருக்கிறதுங்கெல்லாம் மனுஷங்களே சாப்பிடுங்க தானே. இதுங்கள்ட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போல. எப்போ வேணா கடிச்சு சாப்பிடுங்க. ஐயோ, பின்னாடி வேற திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே. எப்பதாண்டா நான் வெளியே போறது? என் கையில வேற எந்த பொருளும் இல்லை, இல்லாட்டி ஒரே அடி அடிச்சிருப்பேன். எப்பதான் வெளியே போறது? ரொம்ப நேரம் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கோமே. இது பெரிய இடம் வேற, எப்படி வெளியே போறது? கிட்டத்தட்ட வந்துட்டோமோ. ஐயோ, பின்னாடி இந்த பேய் என்னமா பண்ணுது? நான் பார்க்க கூடாது. பொதுவாக நம்ம பேய்களை பார்த்தா தான் அதுங்க ஓர ஆட்டம் காட்டுங்களாம். நம்ம பயந்தா இன்னும் பயமுடுத்துங்களாம். நம்ம தைரியமாக காமிச்சுப்போம். ஐயோ, தள்ளிப்போ. ஏன் இந்த பேய் ஓர பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? பேமெண்ட் அதிகமா? உண்மையை சொன்னக்கோ வருது உனக்கு? எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை. அங்கே ஒரு பொம்மை இருக்கு. லைட்டை வேற ஆஃப் பண்ணி போடுறாங்க. ஏற்கனவே கண்ணு ஜகஜோதியா இருக்கும் எனக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ் கேட் மாதிரி தெரியுது. ஆமா. பேய்களுக்கு பொதுவாக நம்ம தப்பிச்சா பிடிக்காது. அதுங்களோட அராஜகம் அதிகமாகும் நம்ம தப்பிக்கிறப்ப. எப்படியே தப்பிச்சு வந்துட்டேன். ஒரு வெளி ஓடி வந்தாச்சு. வெளியே போக கூடாதுன்றதுக்காகவே கடைசியில ஒரு பேயை போட்டு வச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் நான் உழைச்சி 5 பொம்மைகளை கண்டுபிடிச்சிருக்கேன். நிறைய கஷ்டங்களை சந்திச்சேன், நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த கேமுக்குள்ள. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்துச்சு, த்ரில்லிங்கா இருந்துச்சு. கேவலம் அந்த 5 பொம்மையை கண்டுபிடிக்க. இப்போ நான் ஏன் காலகட்டத்துக்கே போகணுன்னு நேரம் ஆயிடுச்சு. நம்ம சின்ன நல்லா பயமுடுத்தணும்ல, இன்னும் கூட நல்லா பயமுடுத்திருக்கலாம். ஆமா ஓகேவா? தல்லரா சப்ஜெக்ட்